ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Hi students, it's Faisal. Have a good day. Algebra and partial differential equation அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல யூனிட் 4 partial differential equation பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல டைப் 1 ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். partial differential equationனா என்ன, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் partial differentialனா என்ன, ஆர்டினரி டிஃபரன்ஷியல்னா என்ன, partial differential equationோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ண டைப் 1 ப்ராப்ளம். டைப் 1 ப்ராப்ளம் என்ன, கொடுத்திருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடுல 0. இந்த டைப் ப்ராப்ளம் அப்புறம் சால்வ் பண்ணிருக்கோம். இப்போ அதனோட கண்டினியூட்டி டைப் 2 ப்ராப்ளம் பார்க்க போறோம். டைப் 2 ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடுல e பவர் ax பிளஸ் by அப்படிங்கிற டேர்ம் இருக்கும். ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம கொடுத்திருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடுல போன ப்ராப்ளத்துல 0 இருந்துச்சு இல்லையா, டைப் 1ல போறாமே. டைப் 2ல வந்து என்ன இருக்கும்னா, ரைட் ஹேண்ட் சைடுல e பவர் ax பிளஸ் by அப்படி இருக்கும். இப்படி e பவர் ax பிளஸ் by அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரைட் ஹேண்ட் சைடுல ஃபங்க்ஷன் வந்துட்டு அப்படின்னு சொன்னாலே அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் சொல்யூஷன்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் இருக்கும் பிளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு 0 இருந்தா வெறும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா பர்டிகுலர் இன்டெகிரல் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த கேஸ்ல பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு டு ஃபைண்ட் பர்டிகுலர் இன்டெகிரல் ரீப்ளேஸ் d equal to a and d dash equal to b அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணும். சரிங்களா? இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்ம நார்மலா எப்போது கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சுக்கணும். இந்த பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்திருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல d க்கு பதிலா a, d dash க்கு பதிலா b, அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ d க்கு பதிலா a, அதாவது x னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, e பவர் ax plus by ல x னுடைய கோஎஃபிஷியன்ட் a வை d க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், y உடைய கோஎஃபிஷியன்ட் b யை d dash க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சரி, ஓகே. இந்த ப்ராப்ளம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, solve dou square z by dou x square minus 5 dou square z by dou x dou y plus 6 dou square z by dou y square equal to e power x plus y. Dou square z by dou x square minus 5 dou square z by dou x dou y plus 6 dou square z by dou y square equal to e power x plus y. இதை வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்றதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, இது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் வேணும், பர்டிகுலர் இன்டெகிரல் வேணும். சரி, ஓகே. சொல்யூஷன் இப்போ என்ன சொன்னா, டைப் 1 ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே கேபிட்டல் டி ஸ்கொயர், டி டேஷ் ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்துச்சு. இங்க டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், டி அப்படிங்கிறது டோ பை டோ எக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும், டி டேஷ் அப்படிங்கிறது டோ பை டோ ஒய் ரெப்ரசன்ட் பண்ணும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த பேஸ்ல அப்போ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா டி ஸ்கொயர் அர்த்தம். நம்மளோட பழைய ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா யோசிக்க கூடாது. அதுக்கப்புறம் அந்த டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா டி ஸ்கொயர் போட்டுரும். அடுத்து மைனஸ் 5, இங்க எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு, டோ எக்ஸும் இருக்கு டோ ஒய்யும் இருக்கு. டோ எக்ஸ் இருந்தா டி, டோ ஒய் இருந்தா டி டேஷ். சரியா? அடுத்த டைம் பாருங்க, பிளஸ் 6 டோ ஒய் மட்டும்தான் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. அப்போ டோ ஒய் அப்படின்னா டி டேஷ் ஸ்கொயர். புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா டி ஸ்கொயர், எக்ஸ் இருந்தா டி, ஒய் இருந்தா டி டேஷ், ஒய் ஸ்கொயர் இருந்தா டி டேஷ் ஸ்கொயர். அப்படி ரிப்ளேஸ் பண்ணிட்டா போதும். டினாமினேட்டரை வச்சு நீங்க என்ன செய்யலாம், டி டி டேஷ் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய். அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? நார்மல் என்ன அர்த்தம்னா, டோ பை டோ எக்ஸ் டின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர். இந்த டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் இருக்கு, எப்படி பிரிப்போம்னா, டோ பை டோ எக்ஸ்
டோ இசட் பை டோ ஒய்னு பிரிப்போம். டோ பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ ஒய். சரி, ஒரு இசட் போடணும் இல்லையா வெளியில. இசட்ங்கிற ஃபங்க்ஷன் தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதனால இங்க ஒரு இசட் வரும். பிராக்கெட் போட்டு வெளியில இசட் போடணும். அப்போ டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் இன்டூ இசட். டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் இன்டூ இசட். சரிங்களா? டோ பை டோ எக்ஸ்க்கு பதிலா டி, டோ பை டோ ஒய்க்கு பதிலா டி டாஷ். இங்க டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர், அதுக்கு பதிலா டி டாஷ் ஸ்கொயர். எல்லாத்துலயுமே இந்த இசட் இருக்கு இல்லையா, மேல பாருங்க இந்த ஒரு இசட் இருக்கு, இந்த ஒரு இசட் இருக்கு, இந்த ஒரு இசட் இருக்கு. இந்த மூணு இசட்டையும் காமனா வெளியில எடுத்து ரைட் ஹேண்ட் சைடுல வச்சுக்கலாம். இசட் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒய். இதான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரிஜினல் ஃபார்ம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். The auxiliary equation is auxiliary equation is நம்ம d க்கு பதிலா m, d dash க்கு பதிலா 1 அப்படி ரிப்ளேஸ் பண்ணா முதல்ல d ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் 5 d க்கு பதிலா m, d dash க்கு பதிலா 1 பிளஸ் 6 இன்டூ d dash க்கு பதிலா 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர். Z விட்டுறணும். ரைட் ஹேண்ட் சைடுல ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறப்ப 0 தான் போடணும். இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல என்ன இருந்தாலும் சரி, கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருந்தாலும் சரி, ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறப்ப ரைட் ஹேண்ட் சைடுல 0 தான் போடணும். ஏன்னா அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாவோ அல்லது கியூபிக் ஈக்குவேஷனோ நமக்கு கிடைக்கணும். அதனால ரைட் ஹேண்ட் சைடுல எந்த ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது, 0 தான் போடணும். அப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதா இருந்தா கண்டிப்பா ரைட் ஹேண்ட் சைடுல 0 போட்டாதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்ப ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருந்தாலும் சரி, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறப்ப முதல்ல என்ன செய்யுங்க, ரைட் ஹேண்ட் சைடுல ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல 0 போட்டுருங்க. 0 போட்டாச்சா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. m ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ m இன்டூ 1 5m தானா பிளஸ் 6 இன்டூ 1 ஸ்கொயர் 6 தான் ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? மல்டிப்ளை பண்ணா 6 வேணும், ஆட் பண்ணா மைனஸ் 5 வேணும். மல்டிப்ளை பண்ணா 6, ஆட் பண்ணா மைனஸ் 5. என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம்? 3, 2 யூஸ் பண்ணிக்கலாமா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6 கிடைச்சிரும், ஆட் பண்ணா 5 கிடைக்கும். ஆனா நமக்கு மைனஸ் 5 வேணும். அப்ப ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கலாமா? ரெண்டு நம்பருக்கு மைனஸ் போட்டாச்சுன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப பிளஸ் 6 கிடைக்கும், ரெண்டையும் ஆட் பண்றப்ப மைனஸ் 5 கிடைக்கும். அப்போ ஒரு ஃபேக்டர் எப்படி எழுதலாம்? m மைனஸ் 3. இந்த மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கலாம். m மைனஸ் 3 ஒரு ஃபேக்டர், m மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இரண்டு ஃபேக்டரோட மல்டிப்ளிகேஷன் 0. அப்ப ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா 0 இருந்தே ஆகணும். அப்ப m மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 or m minus 2 equal to 0. m minus 3 equal to 0 na m equal to 3, m minus 2 equal to 0 na m equal to 2. சரிங்களா? இப்போ m க்கு பதிலா ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு, ரெண்டுமே வேற வேற நம்பர். 3 and 2 ஈக்குவல் கிடையாது, ரெண்டு வேற வேற நம்பர். அப்ப இந்த ரூட்டை m1 அப்படி எடுத்துக்கலாம், இந்த ரூட்டை m2 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூட்டை m1 எடுத்துக்கலாம், செகண்ட் ரூட்டை m2 எடுத்துக்கலாம். ரெண்டு ரூட்டுமே என்ன ரூட்? டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். The roots are distinct. The roots are distinct. நமக்கு கிடைச்ச ரெண்டு ரூட்டுமே வேற வேற ரூட். அப்ப என்ன சொல்லிடலாம்? therefore complementary function equal to, complementary function எப்படி இருக்கும் நமக்கு? f1 of y plus m1x plus f2 of y plus m2x. வேற வேற ரூட்டுக்கான complementary function. அப்போ f1 of y plus m1 க்கு பதிலா 3x plus f2 of y plus m2 க்கு பதிலா 2x. அப்ப இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஓகேவா? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடுல e per x plus y இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா பர்டிகுலர் இன்டெகிரல் உண்டு. அப்ப இதுக்கு பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்க ஆரம்பிப்போமா? பர்டிகுலர் இன்டெகிரல் pi. பர்டிகுலர் இன்டெகிரல் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா 1 by போட்டு கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அப்படியே கீழே தூக்கி எழுதிக்கணும். இந்த z விட்டுறணும். சொல்ல போறீங்களா? இந்த பிராக்கெட்ல இருக்கு இல்லையா, டி டாஷ் டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை அப்படியே என்ன செய்யணும்? 1 by டினாமினேட்டர்ல கீழே அப்படியே எழுதிக்கணும். 1க்கு கீழே டினாமினேட்டர்ல அப்படியே எழுதிக்கணும். அப்படிங்க எப்படி ஆயிருமா? டி ஸ்கொயர் மைனஸ் 5d d டாஷ் பிளஸ் 6d டாஷ் ஸ்கொயர். ஓகேவா? கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த டேர்மை
அப்படியே தூக்கி என்ன செய்யணும், டினாமினேட்டர் எழுதிக்கணும், 1 by சொல்லி எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, e power x plus y தானே, அந்த e power x plus y அப்படியே தூக்கி எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு, 1, y ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு, 1. அப்படிதானே? வெறும் x வெறும் y இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம், y ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும், replace d equal to coefficient of x 1, d dash equal to coefficient of y. d வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, d dash வந்து y ஓட கோஎஃபிஷியன்ட் 1. தூக்கி சப்ஸ்டிட் பண்ணோமா, பாருங்க 1 by d க்கு பதிலா 1, 1 ஸ்கொயர் 1 ஆயிரும், மைனஸ் 5 into 1 into 1, 1 ஸ்கொயர் ஓட போடுங்க, d க்கு பதிலா 1, so 1 ஸ்கொயர் minus 5 into 1 into 1 plus 6 d dash square, d dash 1 தானே, அப்போ 1 ஸ்கொயர். இந்த e power x plus y மறந்துடக்கூடாது, அது அப்படியே ரைட் சைடு இருந்துட்டே இருக்கும். இப்போ டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுங்க, 1 by 1, 1 ஸ்கொயர் 1 minus 5 into 1 into 1, 5 தானே, 5, 6 into 1 square plus 6 equal to e power x plus y. So into e power x plus y. அப்ப என்ன பாருங்க, 1 by 1 plus 6, 7 minus 5, 2. சரிங்களா? அப்போ 1 by 2 e power x plus y. அப்ப PA எழுதலாமா? Therefore PI equal to 1 by 2 e power x plus y. சிம்பிளா முடியுது PI. சரிங்களா? இப்போ ஜெனரல் சொல்யூஷன் எழுதுமா? Therefore general solution z equal to complementary function plus particular integral. Complementary function என்ன கிடைச்சது? f1 of y plus 3x plus f2 of y plus 2x. Complementary function plus particular integral 1 by 2 e power x plus y. அப்ப இதுதான் நமக்கு தேவையான general solution, required general solution. சரிங்களா? ஓகே, ஃபைன். இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல ரைட் ஹேண்ட் சைடுல e power x plus yங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் இருக்கும், பர்டிகுலர் இன்டெகிரலும் இருக்கும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு d க்கு பதிலா m, d dash க்கு பதிலா 1 சொல்லி இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்கிறதா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணா ரெண்டு ரூட் கிடைக்குது, ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் ரூட். அதனால காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரூட் என்னங்கறத நம்ம எழுதிக்கிட்டோம் இங்க. சரிங்களா? அடுத்து பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 டிவைடட் பை அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படியே தூக்கி கீழே எழுதிக்கிறேன். 1 டிவைடட் பை கீழே எழுதிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுல e பவர் x plus y ல x னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான், y யோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். அப்ப என்ன செய்யணும், d ய x ஓட கோஎஃபிஷியன்ட்டால ரிப்ளேஸ் பண்ணனும், d dash y யோட கோஎஃபிஷியன்ட்டால ரிப்ளேஸ் பண்ணனும். இங்க ரெண்டுமே 1ங்கறதால d யும் 1 ஆல ரிப்ளேஸ் பண்ணனும், d dash யும் 1 ஆல ரிப்ளேஸ் பண்ணனும். ரெண்டையும் தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினு சொன்னா இது ஃபுல்லா சிம்பிளிஃபை ஆகி 1 by 2 e power x plus y. இது பரா சிம்பிளிஃபை ஆகி 1 by 2 e power x plus y ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்ப இது பர்టిక్యులர் இன்டெகிரல். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் தெரியும், பர்టిక్యులர் இன்டெகிரலும் தெரியும். அப்ப ரெண்டையும் அப்படியே பிளஸ் போட்டு ஆட் பண்ணி எழுதிட்டா போதும், நமக்கு தேவையான ஜெனரல் சொல்யூஷன் கிடைச்சிடும். சரி, ஓகே ஃபைன்.